ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாம் வந்து நமக்கு ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் நவம்பரில் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ரெலவெண்ட்டாக நம்ம ஒரு 2 more வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். சரியா? அதுக்கான கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற வீடியோ, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அதுக்கு உங்கள் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து 150 டேஸ் இருக்கு. சரியா? அந்த 150 டேஸை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். சரியா? எந்த அளவுக்கு நம்மளோட ப்ரிப்பரேஷனை இன்டென்சிவா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 150 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரை பாருங்க. ஸோ நம்ம வந்து என்ன அப்படின்னா, ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த 150 டேஸ் மெகா ஸ்டடி பிளான் அப்படிங்கிற மாதிரி அது வந்து இருக்கும். சரியா? இது வந்து எப்பல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஜூன் 10th இருந்து வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். சரியா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் எக்ஸாமுக்கு அதாவது ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாமை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் 10 டேஸுக்கான ஒரு டீடைல்டு ஷெட்யூல் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரி, அதாவது டே பை டே ஒவ்வொரு நாளும் என்னென்ன டாபிக் நம்ம படிக்கணும், டெக்ல என்ன, ஜிஎஸ்ல என்ன, மேக்ஸ்ல என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே 1 அப்படிங்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு என்ன டாபிக் இருக்கும் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற டாபிக். டெக்ல பார்த்தோம் அப்படின்னா, ரோல் ஆஃப் சர்வேயர், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இந்த லே அவுட் ஆஃப் டிராயிங் ஷீட் டைட்டில் பிளாக் பத்தி இதெல்லாம் இருக்கும். மென்டல் எபிலிட்டியில பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்கோம். சரியா? இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த 10 டேஸுக்குமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். சரியா? அதுக்கப்புறம் டே 2 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, அதே மாதிரி தான். இப்போ வந்து நம்ம இதுல வந்து டே 2ல பார்த்தோம் அப்படின்னா, குப்தாஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, டெக்னிக்கல பொறுத்தளவு ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங், அதுக்கப்புறம் டிராயிங் எக்யூப்மெண்ட்ஸ் பத்தி. சரியா? அந்த டி ஸ்கொயரு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அம் நம்மளோட அந்த மினி டிராஃப்டர் இந்த மாரி டிராயிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குங்களா, அதெல்லாம் பத்தி இருக்கும். அதுக்கப்புறம் மென்டல் அபிலிட்டில சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்கு. அதுக்கப்புறம் டே 3 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, ஜெனரல் ஸ்டடீஸ்ல டெல்லி சுல்தான்ஸ், டெக்னிக்கல் கான்செப்ட்ட பொறுத்தளவு ஃபோல்டிங் ஆஃப் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஸ்கேல்ஸ் அண்ட் டைமென்ஷனிங் பத்தி இருக்கும். அதுக்கப்புறம் மென்டல் அபிலிட்டிய பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம வந்து குடுத்துருக்கோம். சரியா? அடுத்து டே 4 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, ஜெனரல் ஸ்டடீஸ்ல முகல்ஸ், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் கான்செப்ட்ட பொறுத்தளவு டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, ட்ரையாங்கிள்ஸ் பத்தி. ட்ரையாங்கிள்ல ஒவ்வொரு டைப் இருக்கு பார்த்தீங்களா? எல்லாத்த பத்தியுமே கேட்பாங்க. அதே மாரி மென்டல் அபிலிட்டில சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற டாபிக் வந்து குடுத்துருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் டே 5 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் பார்த்தோம் அப்படின்னா, மேரத்தான்ஸ், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் கான்செப்ட்ட பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, குவாட்ரிலேட்டரல் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் பாலிகன் அண்ட் தேர் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கிற மாரி இருக்கும். மென்டல் அபிலிட்டி பொறுத்தளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற டாபிக். அதுக்கப்புறம் டே 6 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு சவுத் இந்தியன் ஹிஸ்டரி. சரியா? தென்னிந்திய வரலாறு. இதுல வந்து பார்ட் 1 அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, பிளேன் ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதும், அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ட்ரையாங்கிள் அண்ட் பாலிகன் பத்தி டெக்னிக்கல் கான்செப்ட்ல, மென்டல் அபிலிட்டிய பொறுத்தளவு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. சரியா? அதுக்கப்புறம் டே 7க்கு பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ல என்ன டாபிக் குடுத்துருக்காங்க அப்படின்னா, சவுத் இந்தியன் ஹிஸ்டரி அந்த பார்ட் 2, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, டெக்னிக்கல் கான்செப்ட்ல இன்ட்ரோடக்ஷன் அபௌட் சர்வேயிங், அதுக்கப்புறம் செயினிங் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து குடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மென்டல் அபிலிட்டிய பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற டாபிக். அதுக்கப்புறம் டே 8 பொறுத்தளவு ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து என்ன டாபிக் நம்ம வந்து குடுத்துருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் ரெனேஷன்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, டெக்னிக்கல் கான்செப்ட்ட பொறுத்தளவு செயின் சர்வே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ரேஞ்சிங் அப்படிங்கிற டாபிக். மென்டல் அபிலிட்டிய பொறுத்தளவு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக்கும் குடுத்துருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் டே 9 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, என்ன வந்து நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ்ல குடுத்துருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, 1957 ரிவோல்ட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் கான்செப்ட்ட பொறுத்தளவு செயினிங் ஆன் ஸ்லோப்பிங் கிரவுண்ட், அதுக்கப்புறம் ஆப்செட்டிங் அப்படிங்கிறது வந்து குடுத்துருக்கோம். மென்டல் அபிலிட்டிய பொறுத்தளவு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து குடுத்துருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் டே 10 பொறுத்தளவு ஜெனரல் ஸ்டடீஸ்ல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், டெக்னிக்கல் கான்செப்ட்ட பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா, அ அப்ஸ்டக்கிள்ஸ் இன் செயினிங், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, செட்டிங் அவுட் ரைட் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிற டாபிக். மென்டல் அபிலிட்டிய பொறுத்தளவு டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து குடுத்துருக்கோம். சரியா? ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு 10 டேஸுக்கான ஒரு ஸ்டடி பிளான். சரியா? இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இந்த 150 டேஸ் ஸ்டடி பிளான நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா, 360 பிளஸ் மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா நம்மளால எடுக்கலாம். ஸோ இந்த 150 டேஸ் ஸ்டடி பிளான எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, 90 டேஸ்க்கு சிலபஸ் கம்ப்ளீஷன். சரியா?
ஃபர்ஸ்ட் சிலபஸ ஃபுல்லா உங்களுக்கு முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் 60 டேஸ்க்கு பார்த்தோம் அப்டின்னா, ஒரு இன்டென்சிவான டெஸ்ட் சீரிஸ் மட்டும் இருக்கிற மாரி உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, இந்த சிலபஸ் கம்ப்ளீஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டைம் டேபிள் தான் இது. ஸோ மண்டே டூ ஃப்ரைடே வர பார்த்தீங்க அப்டின்னா, டெக்னிக்கல் வந்து பெர் டேக்கு 2 செஷன் இருக்கும். அதுக்கப்புறம் மென்டல் அபிலிட்டி ஒரு செஷனு, ஜிஎஸ் 2 செஷன் இருக்கும். ஒரு நாளைக்கு 5 செஷன் மொத்தம் உங்களுக்கு இருக்கும். 5 நாளைக்கு 5 செஷன் இருக்கும் மொத்தம். சரியா? அதுக்கப்புறம் சாட்டர்டே, சண்டே பார்த்தீங்க அப்டின்னா, செல்ஃப் ரிவிஷன். கண்டிப்பா செல்ஃப் ரிவிஷன்றது குடுத்தா தான் நமக்கு வந்து அந்த வீக்ல என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ செல்ஃப் ரிவிஷன் வந்து ஒரு 2 நாளு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, இந்த லாஸ்ட் 60 டேஸ்ல என்னென்ன டெஸ்ட் சீரிஸ்லாம் இருக்கும்னு பார்த்தோம் அப்டின்னா, யூனிட் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் செக்ஷன் வைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இந்த மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்க அப்டின்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஜூன் 10த் தான் ஸ்டார்ட் பண்றோம். சரியா? அதே மாரி ஸ்பெஷல் பிரைசிங் ஆஃபர் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்டின்னா, ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீஸ் வந்து ரூப்பீஸ் 30,000 அப்படின்ற மாரி இருந்தாலும், ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு அதாவது ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு பார்த்தீங்க அப்டின்னா, ரூப்பீஸ் 9,000 அப்படிங்கிற ரேஞ்சிலயும், நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு பார்த்தோம் அப்டின்னா, 12,000 அப்படிங்கிற பிரைசிங்லயும், அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 3 டேஸ்க்கு பார்த்தீங்க அப்டின்னா, 15,000 அப்படிங்கிற பிரைசிங்லயும் நம்ம வந்து ஆஃபர் பண்றோம். அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கு பார்த்தோம் அப்டின்னா, ஸ்பெஷல் ஆஃபரும் நம்ம வந்து குடுக்குறோம். சரியா? ஏன்னா, அதாவது முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்டின்னா, ரூப்பீஸ் 6,999 அப்படிங்கிற பிரைசிங்ல வந்து நம்ம வந்து குடுக்குறோம். சரியா? ஸோ, நம்ம அகாடமியோட ஸ்பெல் பார்த்தீங்க அப்டின்னா, SPWRKZ அப்படிங்கிற மாரி இருக்கும். நம்மளோட ஒன்லி கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்டின்னா, 9677111366 அப்படிங்கிற மாரி இருக்கும். சரியா? நம்மளோட அகாடமி பார்த்தீங்க அப்டின்னா, 18, 13 பிளஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அகாடமி. சரியா? உங்களுக்கு எந்த டவுட்னாலும் இந்த கோர்ஸ்ல ரெலவென்ட்டா நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி இத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நீங்க கேட்டுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் இந்த கோர்ஸ் வந்து சூட்டபிளா இருக்கும், ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தோம் ஏன்னா பிகினர்ஸ் சரியா? இப்பதான் வந்து ஃப்ரெஷ்ஷா முடிச்சுட்டு, இல்ல இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பக்கம் இப்பதான் என்டர் ஆயிருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இதே மாரி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். வொர்க்குக்கு போய்க்கிட்டே படிப்பாங்கல்ல, கிடைக்கிற டைம்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அந்த மாரி பீப்பிள்ஸ்க்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். லாஸ்ட் டைம்ல கவுன்சிலிங் வர போயிட்டு மிஸ் ஆனவங்க, அதுக்கப்புறம் 1:3ல வந்துட்டு 1:2ல வராம போனவங்க, அந்த மாரி இருந்தவங்களுக்கு இது வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பார்க்ஸ் வந்து ஓப்பன் சேலஞ்ச் வந்து நம்ம வந்து குடுக்குறோம். சரியா? ஸோ டெய்லி நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா, அதர் அகாடமிஸ கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம இதுல வந்து அதிகமா இருக்கும். அதே மாரி ஓவரால் நம்பர் ஆஃப் செஷன்ஸ கம்பேர் பண்ணும்பொழுது 500 அப்படிங்கிற ரேஞ்சுல அதர் அகாடமிஸ கம்பேர் பண்ணும்போது நம்மளோட செஷன்ஸும் அதிகமா தான் இருக்கும். அதே மாரி ஓவரால் டெஸ்ட் சீரிஸும் பார்த்தீங்க அப்படின்னா, 120 பிளஸ் அப்படிங்கிற மாரி அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ கம்பேர் பண்ணும்பொழுது அதிகமா இருக்கும். ஓவரால் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்விங்க பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா, அதர் இன்ஸ்டிடியூட்ட பொறுத்தளவு அதிகமா இருக்கும். அதே மாரி நம்பர் ஆஃப் கூகுள் ரிவ்யூ விச் மீன்ஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸ பொறுத்தளவும் அதர் இன்ஸ்டிடியூட்ஸ கம்பேர் பண்ணும்பொழுது நம்மளோட இன்ஸ்டிடியூட்ல அதிகமா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வெரி வெரி லோயஸ்ட் பிரைசிங் தான். அதர் அகாடமிஸ கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு டெக்னிக்கல் கோர்ஸஸ்க்கு தமிழ்நாடு லெவல்ல நீங்க கம்பேர் பண்ணி கூட பார்க்கலாம். பிரைசிங் அந்த லிஸ்ட் வாங்கிட்டு அதர் அகாடமிஸ வச்சு நீங்க கம்பேர் பண்ணி கூட பார்க்கலாம். இவ்வளவு டெக்னிக்கல் பிளஸ் ஜிஎஸ் பிளஸ் மென்டல் அபிலிட்டி பிளஸ் டெஸ்ட்க்கு வந்து எவ்வளவு பிரைசிங் குடுக்குறாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இது ரெலவென்ட்டான டீட்டெயில் வேணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி குடுத்துருக்க அந்த நம்பர் 9677111366 கால் பண்ணி இத பத்தின டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஜாயின் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.